ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் டி எக்ஸாமுக்காக டெய்லி சயின்ஸில் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கும் ஒரு டாப் 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஓவராலாக எக்ஸாம் வரதுக்குள்ளே சயின்ஸில் வந்து ஒரு 1000+ கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாகனங்களில் பின்காட்சியாக பயன்படுவது. ஸோ சைடு மிரர் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, பின்னாடி உள்ளதை பார்க்குறதுக்கு இதுலலாம் பைக்கில் கார்லலாம். ஸோ அதுக்கு வந்து எந்த ஆடி பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவி ஆடி வந்து பயன்படுது. ஓகேவா? அமிலம் மற்றும் அதன் காரத்திற்கு இடையே உருவாகும் எதிர்வினையின் விளைவு. ஸோ அமிலத்தையும் காரத்தையும் நம்ம ஒன்னா சேர்த்து ஒரு ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா அதுல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு மற்றும் தண்ணீர் கிடைக்கும் அதுல. ஓகேவா? ஃபைலம் குழுவை சேர்ந்த டேஸ்களின் கால்கள் இணைந்து காணப்படும். ஸோ ஃபைலம் குரூப்ல வந்து எதோட கால்கள் வந்து ஒண்ணுக்கு இணைந்து காணப்படும், சேர்ந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணுக்காலிகளோட கால்கள். ஓகேவா? அடுத்து, நவீன தனிம வரிசை அட்டவணையில் 18வது குழுவில் இருக்கும் தனிமங்கள் அவைகளின் வெளிப்புற ஓட்டில் இருக்கும் 8 எலக்ட்ரான்களை கொண்டிருக்கும் ஒன்றை மட்டும் தவிர்த்து என்னவென்று அழைக்கப்படுகிறது. அதாவது நவீன தனிம வரிசை அட்டவணை பீரியாடிக் டேபிள்ல 18வது குரூப்ல இருக்கக்கூடிய தனிமங்களை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. வந்து இப்போ நடந்து முடிஞ்ச NTPC CBT 2லையும் கேட்டிருக்காங்க. குரூப் டில ஒரு 4-5 ஷிஃப்ட்ல இதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ தனிம வரிசை அட்டவணையில 18வது குரூப்ல இருக்கக்கூடிய அந்த தனிமங்களை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் மாறுபட்ட ஊடகங்களினுடைய ஒளியின் வேகம் குறித்த கீழ்கண்டவற்றில் எது உண்மையானது? இந்த மாதிரி ஒரு 2 இது A, B கொடுத்துட்டு இதுல எது கரெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஹீலியம் வாயுவில் ஒளியின் வேகம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1007 மீட்டர்/செகண்ட். ஹைட்ரஜன் வாயுல ஒளியோட வேகம், அதாவது சவுண்டோட ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1284 மீட்டர்/செகண்ட். நம்பர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீலியத்தில் ஒளியோட வேகம் எவ்வளவு? 1007 மீட்டர்/செகண்ட். அதே இது ஹைட்ரஜன்ல எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1284. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெனான்ல ஒளியோட வேகம் எவ்வளோ? 178 மீட்டர்/செகண்ட். கிரிப்டான் வாயுல வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 மீட்டர்/செகண்ட். ஓகேவா? நிறைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளில் காணப்படும் பொருளின் அளவே. ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளுக்குள்ள ஒரு பொருள் வச்சிருப்போம். ஸோ ஒரு பாத்திரம் இருக்குன்னா அதுக்குள்ள ஒரு உளுந்து தட்டி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட அளவு தான் நம்ம நிறை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த பொருளுக்குள்ள இருக்கக்கூடிய பொருளோட அளவு தான் நிறை எனப்படும். 500 கிலோ எடையுள்ள பொருளில் 300 நியூட்டன் விசை செயல்படும் போது உற்பத்தியான முடுக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இது பிசிக்ஸ்ல இருந்து பெரும்பாலும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க. ஸோ 500 கிலோ எடையுள்ள பொருளில் 300 நியூட்டன் விசை செயல்படும் போது முடுக்கம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ விசைக்கான ஃபார்முலா என்ன? F = ma. இதுல வந்து F வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. விசை வந்து எவ்வளோ? 350 நியூட்டன் கொடுத்துட்டாங்க. ஸோ 350. நிறை வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 500 கிலோன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 500. முடுக்கம் வந்து என்னது? A தான் புவியீர்ப்பு முடுக்கம். ஸோ ஏன்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு A தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 350 எங்கே வச்சுக்கலாம்? 500 மட்டும் கீழே கொண்டு வாங்க. கொண்டு போனால் என்ன வரும்? 0 கேன்சல் ஆயிரும். 10 5 50, 7 5 35. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 0.7 மீட்டர்/செகண்ட்². அப்படிதானே? முடுக்கத்தோட அலகு வந்து என்னது? மீட்டர்/செகண்ட்². இல்லைன்னா மீட்டர் S⁻−2 இப்படியும் சொல்லலாம். இல்லைன்னா மீட்டர்/செகண்ட்² சொல்லலாம். புரியுதா? ஒன்றுமே பண்ணலை. F = ma மட்டும் உங்களுக்கு தெரியணும். ஃபோர்ஸ் மாஸ் × ஆக்சிலரேஷன். ஓகேவா? இங்கிலீஷ்ல. ஸோ விசைங்கிறது நிறை மற்றும் புவியீர்ப்பு முடுக்கத்தோட பெருக்கற்பலன். ஓகேவா? ஸோ இதில் அப்படியே வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி A வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், முடுக்கம் வந்து. அடுத்த கொஸ்டின், இயக்கம் தொடர்பான சமன்பாடுகள். அதாவது இது எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அந்த 4 ஆப்ஷன்ல இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருந்துச்சு. இந்த 4 ஆப்ஷன்ல எது வந்து இயக்கம் தொடர்பான சமன்பாடு கிடையாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எது வந்து இயக்கம் தொடர்பான சமன்பாடு கிடையாதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 3மே இயக்கம் தொடர்பான சமன்பாடு. V = U + AT, S = UT + 1/2AT², 2AS = B² - U². இது 3மே இயக்கம் தொடர்பான சமன்பாடுகள். இது மட்டும் இயக்கம் தொடர்பான சமன்பாடு கிடையாது. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த இயக்கம் தொடர்பான சமன்பாடு 3ஐயும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? துரு எவற்றின் கலவை? துரு வந்து எவ்வாறு உருவாகிறதுன்னு ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ துரு வந்து எதோட கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Fe2O3 ஃபெர்ரிக் ஆக்சைடு, ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு, FeOH + 3 இதோட கலவை தான் துரு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? Fe2O3, FeOH ஃபெர்ரிக் ஆக்சைடு அண்ட் ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு. தாவர உலகத்தில் நிலநீர் வாழ்பவைகள் டேஸ் எனப்படுகிறது. அதாவது தவளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நீர்லையும் வாழும், நிலத்திலையும் வாழும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாவரங்கள்ல பிளான்ட்ஸ்ல
நீர்நில வாழ்பவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செடிகளுக்கு பேர் பிரையோபைட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. தாவரங்கள்ல நிலநீர் வாழ்பவை வந்து பிரையோபைட்டா. ஓகேவா? துகள்களின் இயக்க ஆற்றல் இதில் குறைந்தபட்சமானது. ஸோ துகள்களோட இயக்க ஆற்றல் எதுல கம்மியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடப்பொருட்கள்ல வந்து துகள்களோட இயக்க ஆற்றல் வந்து கம்மியா இருக்கும். கொதித்து வடிகட்டிய நீரில் ஒளியின் வேகம். ஸோ கொதிக்க வச்சு வடிகட்டின ஒரு நீரில் வந்து ஒளியோட வேகம் ஸ்பீட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1498 மீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா? வேகத்தின் அலகு என்ன? மீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா? நமக்கு வந்து மேக்ஸில் படிக்கும்போது கிலோமீட்டர் ஆரெல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ உண்மையான எஸ்ஐ அலகுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீடோட அலகு, அதாவது வேகத்தோட அலகு வந்து என்னன்னா மீட்டர் பெர் செகண்ட் தான். உங்களுக்கு எக்ஸாமில் குழப்பறதுக்கு கிலோமீட்டர் பெர் அவர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆனால் எஸ்ஐ அலகுன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் பெர் செகண்ட் தான். ஓகேவா? நியூட்டனின் புவியீர்ப்பு விசை பொது விதிப்படி. நியூட்டனின் புவியீர்ப்பு விசை பொது விதிப்படி விசையானது தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும். அவங்களே சொல்லிட்டாங்க. 5 என்ற காரணியால் தொலைவு அதிகமானால் விசை டேஸ் அளவு சிறியதாகிவிடும். ஸோ ஒண்ணுமே இல்லை, நான் இங்கே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த ஃபார்முலா. ஸோ இந்த இதை தான் அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நியூட்டனோட புவியீர்ப்பு விசை பொது விதி இந்த இருக்கு. இதுதான் நியூட்டனோட புவியீர்ப்பு விசை பொது விதி. அதுல விசை வந்து தொலைவு, இதான் தொலைவு, இந்த ஆர் தான் டிஸ்டன்ஸ். ஓகேவா? தொலைவில் இருமடி, இருமடிங்கிறது இந்த ஸ்கொயர், இருமடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும். ஓகேவா? நியூட்டனின் புவியீர்ப்பு பொது விதினா என்னது? F is directly proportional to 1/r². ஸோ அதில் வந்து ஃபோர்ஸ் வந்து விசையானது தொலைவில் இருமடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும். அப்படிதாங்க, ஏன்னா 1/ன்னு இருக்கு. ஸோ அதனால எதிர்த்தகவில் இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸை வந்து அதிகப்படுத்துறாங்க. ஓகேவா? எப்படி அதிகப்படுத்துறாங்கன்னா 5 அப்படிங்கக்கூடிய காரணியால் அதிகப்படுத்தாங்க. இங்க 6 இருக்கிறதுக்கு பதிலாக இது 5 மாத்தினா என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ F is directly proportional to 1/r². அப்போ F equal to 1/5² equal to 1/25 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ விசையின் அளவு எவ்வளோ சின்னதாகும்? 1/25 சின்னதாகும். ஓகேவா? பொது விதி எவ்வளவு என்ன? F is directly proportional to 1/r². ஓகேவா? 1/r². இதுல இந்த 6க்கு பதிலாக நம்ம 5 போடுவோம். ஸோ 5 மாறிச்சுன்னா அந்த விசை என்னவா ஆகும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. புரியுதா? இதுதான் நான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. 2 பொருள் இருக்கு. இந்த பொருள், இது பொருள் 1, இது பொருள் 2. 2க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 6. அப்போ F வந்து அந்த M1 M2க்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ இந்த M1 அண்ட் M2 வந்து நான் 1ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா டிவைடட் பை r² இருக்கும். ஸோ M1 அண்ட் M2ஓட மதிப்பு 1ன்னு ஆயிடுச்சுன்னா எனக்கு F டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r². ஓகேவா? அடுத்து அணியன் 8 என கொண்ட ஒரு தனிமத்தின் தொகுதி மற்றும் வரிசை எண். ஸோ இது வந்து பீரியாடிக் டேபிள் உள்ள கொஸ்டின். அதோட அணியன் வந்து 8, அதுக்கப்புறம் அதோட தொகுதி வரிசை எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அணியன் 8 கொண்ட அந்த தனிமத்தோட தொகுதி வந்து 16, அதோட வரிசை எண் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா? பின்வருவனவற்றுள் எது பிளாஸ்மா மூலம் கடத்தப்படுவதில்லை? ஸோ பிளாஸ்மா மூலமா என்னெல்லாம் கடத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா வந்து உணவை கடத்தக்கூடியது, கார்பன் டை ஆக்சைடை கடத்தக்கூடியது, நைட்ரஜன் கழிவுப் பொருட்களை கடத்தக்கூடியது. எதை கடத்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை வந்து கடத்தாது. ஓகேவா? ஸோ உணவு, CO2, நைட்ரஜன் கழிவுப் பொருட்கள் இது எல்லாத்தையும் கடத்தும், ஆக்சிஜனை வந்து கடத்தாது. டைனோசர்கள் டேஸ் காலத்தில் ஏராளமாக இருந்தன. டைனோசர் எந்த காலத்தில் அதிகமாக இருந்ததுன்னா ஜுராசிக் காலத்தில் தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஃபேமஸான வேர்டு. 7 நிமிடங்களில் ஒரு மின்விளக்கு 0.5 ஆம்பியர் மின்சாரத்தை நுகரும் எனில் மின்னோட்டத்தின் மூலம் பாயும் மின்னூட்ட அளவு. ஆல்ரெடி இதுவும் போன வீடியோலயே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ மின்னூட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது? I = Q/T தான் அதுக்கான ஃபார்முலா. எனக்கு இங்கே என்னெல்லாம் கொடுத்துட்டாங்க? அதோட மின்னோட்டம் கொடுத்துட்டாங்க, I கொடுத்துட்டாங்க. T வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக இதுல இருந்து எனக்கு மின்னூட்டம் கண்டுபிடிச்சிடலாம். அப்படிதானே? ஸோ I = Q/T தான் எனக்கு ஃபார்முலா. ஓகேவா? ஸோ I வந்து எவ்வளோ? 0.5 ஆம்பியர். Q வந்து கொடுத்துருக்காங்களா? Q தான் கண்டுபிடிக்கணும், மின்னூட்டம் தான். டைம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் வந்து 7 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த நிமிஷத்தை வந்து நான் செகண்ட்ஸாக மாற்றிக்கிறேன். ஓகேவா? ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்டு. ஸோ இங்கே 7 நிமிஷம் இருக்கு. ஸோ எனக்கு Q தான் வேணும். Q = 0.5 × 7 இன்ட்டு இதை வினாடியாக மாற்றுறேன். ஓகேவா? நிமிஷமாக இருக்கிறத செகண்ட்ஸாக மாற்றுறேன். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? 7 × 60ன்னு போடணும். ஸோ இதெல்லாம் எனக்கு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே 0 இருக்குது, ரெண்டுமே கட் ஆயிரும். ஸோ என்ன வரும்? 6 7 42, 42 5 210. ஸோ 210 கூலும். ஓகேவா? மின்னூட்டத்தின் அலகு வந்து என்னது? கூலும். ஓகேவா?
ஓகேவா. எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு மின்னூட்டம்னா என்னன்னு கேட்கலாம், ஓகேவா. Q ஈக்குவல் டு ஐடி இல்லைன்னா I ஈக்குவல் டு Q/T இதெல்லாம் என்னன்னு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மின்னூட்டத்தின் அலகு என்னன்னு கேட்கலாம். இல்லைன்னா இதை ரிலேட் பண்ணி இந்த கரண்ட் கொடுத்துட்டு இல்லைன்னா இந்த டைம் கொடுத்துட்டு ஏதாவது இந்த 3 இதுல ஏதாவது 2 கொடுத்துட்டு ஒன்று கேட்பாங்க, ஓகேவா. இப்போ வந்து மின்னூட்டம் கேட்டிருந்தாங்களா, அடுத்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. புரியுதா? ஒண்ணுமே இல்லை, சாதாரணமா இந்த இதுல தான் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனா ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிமிஷத்துல இருக்கு, நிமிஷத்துல இருக்கதை நாம வந்து செகண்ட்ஸா மாத்திக்கிட்டோம் இந்த இடத்துல. புரியுதா? டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மின்னூட்டத்தின் அலகு வந்து கூலும். நவீன கால அட்டவணையில் மொத்தம் டேஸ் இருக்கிறது. ஸோ பீரியாடிக் டேபிள்ல நவீன கால பீரியாடிக் டேபிள்ல என்ன இருக்கு, 7 வரிசை மற்றும் 18வது தொகுதி இருக்கு, ஓகேவா. 18வது தொகுதியில இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 2 இது கொடுத்துருக்காங்க, 2 ஈக்குவேஷன்ல எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அமோனியா உருவாதல் வினை. இந்த அமோனியா உருவாதல் வினை எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீள் வினைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த மாதிரியும் கேட்கலாம் இந்த கொஸ்டினை. இல்லைன்னா இந்த ஈக்குவேஷனை கொடுக்காம மீள் வினைக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூறு அப்படின்னு கொடுத்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம், ஓகேவா. அதுல இந்த ஈக்குவேஷனையும் கொடுத்துருக்கலாம், அப்படி இல்லைன்னா அமோனியா உருவாதல் மீள் வினை அப்படின்னு எழுதியிருக்கலாம், ஓகேவா. ஸோ அமோனியா உருவாதல் வந்து ஒரு மீள் வினைக்கு எடுத்துக்காட்டு. மீள் வினைன்னு நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நைட்ரஜன் பிளஸ் இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இது ரெண்டும் வினை புரியும் போது நமக்கு அமோனியா கிடைக்கும். அதே சமயம் என்ன ஆகும்னா இது வந்து மீள் வினை, இது வந்து என்னது போகுது, இந்த டைரக்ஷன்ல நடக்கு. சப்போஸ் இந்த பேக்வர்ட் டைரக்ஷன்ல அந்த வினை நடந்துச்சுன்னா சிதைவுறுதல் வினை நடக்கும். என்ன ஆகும்னா இந்த உருவான அமோனியாவை எடுத்து நம்ம வச்சோம்னா இது எப்படி சிதைவுறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N2 + 3H2ன்னு இதே இது நமக்கு திருப்பி கிடைச்சிரும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணமோ அதுவே திருப்பி சிதைவுறும் போது கிடைச்சிரும். ஸோ அதுதான் நம்ம வந்து மீள் வினைன்னு சொல்லுவோம். இந்த பக்கமும் நடக்கும், இந்த பக்கமும் நடக்கும், அதனால இது மீள் வினை. ஏதாவது ஒரு சைடு, அதாவது இந்த பக்கம் மட்டும் நடந்துச்சுன்னா அது வந்து மீளா வினை அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ மீளா வினைக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் ஆக்சைடு உருவாதல் தான் மீளா வினைக்கு எடுத்துக்காட்டு. இது வந்து இந்த ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல மட்டும்தான் நடக்கும், பேக்வர்ட் டைரக்ஷன்ல நடக்காது, ஓகேவா. ஸோ மெக்னீசியம் பிளஸ் ஆக்சிஜன் வந்து வினை புரிஞ்சு என்ன கிடைக்கும், நமக்கு மெக்னீசியம் ஆக்சைடு வந்து கிடைக்கும், ஓகேவா. ஸோ ரெண்டுமே கரெக்ட். அமோனியா உருவாதல் வந்து மீள் வினைக்கு எடுத்துக்காட்டு, மெக்னீசியம் ஆக்சைடு உருவாதல் வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு, மீளா வினைக்கு எடுத்துக்காட்டு. உடலில் உள்ள மின்னாற்றல் எதை உற்பத்தி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் ஆற்றலை உற்பத்தி செய்கிறது. கொஸ்டின்ல ஆன்சர் இருக்கு. உயரத்தில் உள்ள ஒரு பொருளின் நிலையாற்றல் பின்வரும் எதை சார்ந்தது. ஸோ உயரத்தில் இருக்கக்கூடிய பொருளோட நிலையாற்றல் எதை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதோட இந்த செங்குத்து கோடு அந்த ஹைட்டை சார்ந்தது, ஓகேவா. நிலையாற்றலுக்கான ஃபார்முலா என்ன, நேரத்தை சொல்லியிருக்கேன். நிலையாற்றல்ங்கிறது mgh. எம்ங்கிறது மாஸ் நிறை, ஜிங்கிறது அதில் இருக்கக்கூடிய முடுக்கம், ஹைட்ங்கிறது அதோட உயரம். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு சம்மு கூட பார்த்தோம். ஒரு போர்ட்டர் வந்து பூமியிலிருந்து ஒரு பெட்டியை தூக்கி அவர் தலையில வைக்கிறது. ஸோ அவர் தலைக்கும் அந்த பெட்டிக்கும் உள்ள உயரம் கூட 1.5 மீட்டர் அப்படின்னு பார்த்தோம், அப்படிதானே. ஸோ நிலையாற்றலுக்கான ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, mgh, ஓகேவா. எம்ங்கிறது நிறை, ஜிங்கிறது முடுக்கம், ஹச்ங்கிறது ஹைட்டு. ஸோ உயரமான இடத்துல இருக்கக்கூடிய பொருளோட நிலையாற்றல் எதை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதோட செங்குத்து கோட்டை சார்ந்தது, ஓகேவா. 40 மீட்டர் உயரத்தில் ஒரு பொருளின் மீது செயல்படும் நிலையாற்றல் EP அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. எனில் 20 மீட்டர் உயரத்தில் அதே பொருளின் நிலையாற்றல். ரொம்பவே ஈஸி, மேக்ஸ்ல நீங்க நல்லா பண்ணுவீங்கனாலே பிசிக்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். 40 மீட்டர் உயரத்துல பொருளோட நிலையாற்றல் EP. ஸோ 40 EPக்கு ஈக்குவலா இருக்கும். அதே இது 20 மீட்டர் உயரத்துல பொருளோட நிலையாற்றல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 20 எதுக்கு ஈக்குவலா இருக்கும், இப்படி போட்டு கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, எனக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ 40 × x = EP × 20. ஸோ எனக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ EP × 20 / 40. ஸோ 0 0 கட் ஆயிடும், 1 2 டைம்ஸ் போகும். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், EP/2, ஓகேவா. புரியுதா கொஸ்டின் என்னன்னு. 40 உயரத்தில் அது EPயா இருந்துச்சுன்னா 20 உயரத்தில் அது என்னவா இருக்கும், ஓகேவா. அதுதான் இந்த மாதிரி போட்டாலே போதும், ஆன்சர் வந்துடும். அடுத்து ஃபெரஸ் ஆக்சைடு வெப்பப்படுத்தும் போது ஃபெர்ரிக் ஆக்சைடுக்குள் சிதைந்து டேஸ் வாயுவை வெளியிடுகிறது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஏதோ ராங் அப்படின்னு ப்ரீவியஸ் இயரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால இதை வந்து அப்புறமா பார்த்துக்கலாம், ஓகேவா. அடுத்து அழுத்தமானது டேஸுக்கு சமம். அழுத்தம்ங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுக்கம் பை பரப்பு. ஸோ அழுத்தத்தோட ஃபார்முலா என்னது, இறுக்கம் பை பரப்பளவு, ஓகேவா. ஹோமோலாகஸ் ஆர்கனை சேர்ந்த ஜோடி. ஹோமோலோகஸ் ஆர்கனை சேர்ந்த ஜோடிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதனோட கை மற்றும் நாயின் முன்னங்கால், உருளைக்கிழங்கு மற்றும் புல், மனிதனின் பற்கள் மற்றும் யானையின் தந்தங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு 4வது ஆப்ஷன் வந்து வித்தியாசமா இருக்கும். ஸோ ஹோமோலோகன் ஆர்கனை
ஆர்கனைஸ் சேராத ஜோடிகள் எது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது மூணும் ஹோமோலோகஸ் ஆர்கனைஸ் சேர்ந்த ஜோடிகள். ஓகேவா? 4வது ஆப்ஷன் வந்து அதுல இல்லாதது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? மிக குறைவான புள்ளி அளவிலான உருவத்தை பெற ஒரு குவிந்த லென்ஸ் முன் ஒரு பொருளை எங்கு வைக்க வேண்டும். ஸோ இவங்களே சொல்லிட்டாங்க, மிக குறைவான ஒரு புள்ளி அளவிலான உருவம். ஸோ இந்த மாதிரி தான் தெரியணும் எனக்கு, புள்ளி இந்த அளவுல தான் நான் வைக்கக்கூடிய உருவம் வந்து தெரியணும். நான் ஒரு பொம்மை வச்சிருக்கேன்னா இந்த அளவு தான் எனக்கு தெரியணும். ஸோ அப்போ அதை எங்க தெரியணும்? முடிவில்லாத இடத்துல வச்சா, முடிவில் வைக்கணும். ஸோ முடிவில் வச்சாதான் எனக்கு வந்து அது சின்ன பொருளா தெரியும். கடைசியில வைக்கணும். கரெக்டா? கடைசியில வச்சாதான் சின்ன பொருளா தெரியும். ஸோ ஜென்ரலா யோசிச்சு பார்த்தாலே ஒரு பொருள் வந்து கடைசியில இருந்தாதான் அது வந்து என்னதான் தெரியும், சின்னதா தெரியும். அப்படிதானே? நீங்க ஒரு தூரத்துல இருக்கீங்க, இந்த தூரத்துல நீங்க நிக்கீங்கன்னா இந்த இடத்துல பொருளை வச்சா அது வந்து உங்களுக்கு என்னதான் தெரியும், ஒரு புள்ளி வடிவத்துல தெரியும், சின்னதா. அப்ப அந்த பொருளை எங்க வைக்கணும்? கடைசியில வைக்கணும், முடிவில் வைக்கணும். ஓகேவா? தனிமங்கள் உள்ள வரிசை ஒரே மாதிரியாக இருக்கிறது. ஸோ தனிமங்கள்ல எதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணைதிறன் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு தனிமத்துக்கும் இணைதிறன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதோட பருமனும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. ஆனா ஒவ்வொரு தனிமங்கள்ல இருக்கக்கூடிய ஷெல்களின் எண்ணிக்கை வந்து சேமா இருக்கும். அந்த ஷெல்கள் எத்தனை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தனிமத்துக்குமே அதுல வந்து 3 ஷெல்கள் இருக்கும். 2,8,8 இந்த மாதிரி தான் அதோட ஷெல்களை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ நான் ஏற்கனவே ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரு தனிமத்தில் எத்தனை கூடுகள் இருக்கும்னு. 3 கூடுகள் இருக்கும். ஸோ எல்லா தனிமத்துக்குமே 3 கூடுகள் தான் இருக்கும். ஸோ அதோட ஷெல்களின் எண்ணிக்கை மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த கொஸ்டின்ல 1 நியூட்டன் அளவுள்ள சக்தியை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒரு பொருளை 1 மீட்டர் தூரத்திற்கு நகர்த்தப்படுகிறது. அப்படியானால் செய்யப்பட்ட வேலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நேரத்தை சொல்லியிருக்கேன், ஒர்க் டன்னா எப்படி கண்டுபிடிக்கணும், செய்யப்பட்ட வேலைனா W = mgh தான் ஃபார்முலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்க m and g வந்து கொடுத்துட்டாங்க டைரக்டாவே. ஸோ உங்களுக்கு நான் நேற்று சொல்லி கொடுத்த சம்ல எப்படி இருந்துச்சு, நிறை தனியா கொடுத்திருந்தாங்க, புவியீர்ப்பு முடுக்கம் தனியா கொடுத்திருந்தாங்க, ஹைட் தனியா கொடுத்திருந்தாங்க. இந்த சம்ல என்ன வித்தியாசம் பார்த்துட்டீங்கன்னா, இந்த m and g சேர்த்து அவங்க ஒரு ஆற்றலா, ஒரு சக்தினே கொடுத்துட்டாங்க, அதோட ஃபோர்ஸை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ mg யோட அளவு வந்து 1 நியூட்டன் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல நான் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம், W = mgh. ஸோ mg யோட மதிப்பு வந்து என்னது, 1 நியூட்டன். 1 இன்ட்டு ஹைட்டோட இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 மீட்டர். ஸோ 1. ஸோ அப்போ W = எனக்கு என்ன கிடைக்கும், 1 ஜூல். அப்போ செய்யப்பட்ட வேலை வந்து எனக்கு 1 ஜூல். ஸோ கொஸ்டின் வந்து எப்படினாலும் கேட்கலாம், நீங்கள் வந்து கரெக்டாக கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ m இல்லையே g இல்லையேன்னு தேடக்கூடாது. ஸோ இதை பார்த்தாலே 1 நியூட்டன் சக்தின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ m-ம் g-யும் கொடுத்துட்டாங்க. ஸோ டைரெக்டாக 1 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஹைட் வந்து 1 மீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ 1 × 1 1 ஜூல். ஓகேவா? செய்யப்பட்ட வேலை 1 ஜூல். அடுத்து ஒன்றிணைந்த பச்சை ஆல்கா. ஒன்றிணைந்த பச்சை ஆல்கான்னு எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாமிடோமோனஸ். கிளாமிடோமோனஸை தான் ஒன்றிணைந்த பச்சை ஆல்கா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தானே இருக்கும் கிளாமிடோமோனஸ். ஸோ ஒன்றிணைந்த பச்சை ஆல்கா கிளாமிடோமோனஸ். இயற்கையிலே இயற்கையிலே நேர் மின்னூட்டம் உடையவை. எதுக்கு நேர் மின்னூட்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையிலே உலோகங்கள் பை த நேச்சராகவே எதுக்கு வந்து நேர் மின்னூட்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலோகங்களுக்கு எப்பவுமே நேர் மின்னூட்டங்கள் தான் இருக்கும். ஓகேவா? டேஸ் திசு இறந்த செல்களை கொண்டது. ஸோ இறந்த செல்களை கொண்ட திசுக்களுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ளீரன் கைமா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அது மாதிரி இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டிஸ்கஸ் பண்ணுறதுல மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ டெய்லி பாருங்க வீடியோவை, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் எடுத்துகிட்டு வரேன். தானே சொந்தமாக ஒளியை உற்பத்தி செய்யாத பொருட்கள். கொஸ்டின்ல ஆன்சர் இருக்கு. சொந்தமாக ஒளியை உற்பத்தி செய்யாத பொருட்கள் என்ன சொல்லுவோம், ஒளிரா பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். எந்த மந்த வாயுவின் வெளிப்புற சுற்றுப்பாதையில் 2 எலக்ட்ரான் மட்டும் இருக்கிறது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீலியத்துக்கு. ஹீலியத்தோட வெளிப்புற சுற்றுவட்ட பாதையில் பார்த்தீங்க அப்படின்னா 2 எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும். ஒரு ஊசலாட்டத்தை முடிக்க ஒரு பொருள் எடுக்கும் நேரம். ஸோ ஒரு ஊஞ்சல் எடுத்துக்கோங்க. ஊசலாட்டத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊஞ்சல், அது முன்னாடி போயிட்டு பின்னாடி வரணும். ஸோ அதை எடுத்துக்கிடக்கூடிய அந்த நேரத்துக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்வரும் காரணிகளில் எதனால் ஆவியாதல் விகிதம் குறைகிறது? ஈரப்பதம். இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மேற்பரப்பு பகுதியில் அதிகரித்தலா இல்லை. வெப்பநிலை அதிகரிச்சா ஆவியாதல் விகிதம் குறையுமா? இல்லை. காற்றோட வேகம் அதிகரிக்கும் போது ஆவியாதல் விகிதம் குறையுமா? இல்லை, கூட தான் செய்யும். ஸோ அப்போ ஈரப்பதம் இருக்கும்போது தான் ஆவியாதலோட விகிதம் வந்து குறையும். ஓகேவா? முழுமையான ஒரு அல்லோடோபிக் வடிவம் உடையது. ஸோ ஒரு அல்லோடோபிக் வடிவம் கொண்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன். கார்பன் வந்து ஒரு அல்லோடோப்பு. ஸோ ஒரு முழுமையான அல்லோடோபிக் வடிவம் கொண்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன். எதில் 3 இணைதிறன் மின்னணுக்கள் உள்ளன? ஸோ 3 இணைதிறன் மின்னணுக்கள் உள்ளதுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுமினியம்.
துத்தநாக உலோகத்தை காப்பர் சல்பேட் கரைசலில் மூழ்க செய்யும் போது, ஸோ இந்த ரியாக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ துத்தநாகம் வந்து இந்த இருக்கு காப்பர் சல்பேட் CuSO4, இது காப்பர் சல்பேட்டு. ஸோ இதை வந்து என்ன பண்ணுதாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டையும் ரியாக்ட் பண்ண வைக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும், ஜிங்க் சல்ஃபேட் உருவாகும். இந்த மாதிரி தானே கெமிஸ்ட்ரியில் கண்டுபிடிப்போம் சின்ன வயசுலலாம். ஸோ இங்கே ஜிங்க் இருக்கு, இங்கே சல்ஃபேட் இருக்கு. ஸோ இது ரெண்டும் ஜிங்க் சல்ஃபேட் ஆகும். ஸோ ஃபைனலாக Cu காப்பர் வந்து வீழ்படிவாகும், அந்த மாதிரி ஆயிடும். ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், ஜிங்க் சல்ஃபேட் ZnSO4 துத்தநாக சல்ஃபேட் உருவாகிறது. தமிழில் துத்தநாகம், இங்கிலீஷில் வந்து ஜிங்க். ஓகேவா, ஜிங்க் சல்ஃபேட் உருவாகிறது. அடுத்து டேஸ் அழுத்தத்தின் அலகு, அழுத்தத்தோட அலகு வந்து என்னது, பாஸ்கல். மின்சாரத்தை கடத்த பயன்படும் திரவம். ஸோ மின்சாரத்தை கடத்துறதுக்கு பயன்படக்கூடிய திரவத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட். ஸோ மின்சாரத்தை கடத்த பயன்படும் திரவத்துக்கு பேர் எலக்ட்ரோலைட். ஒரு அமிலம் உலோக ஆக்சைடுடன் செயல்படுகிறது. இந்த கொஸ்டினை ப்ரீவியஸாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க, அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஒரு அமிலம் உலோக ஆக்சைடுடன் செயல்படும் போது உப்பு மற்றும் நீர் கிடைக்கிறது. உடலின் இயல் வீழ்ச்சி இயக்கம் எதற்கு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல் வீழ்ச்சி இயக்கம் வந்து சீரான முடுக்கப்பட்ட இயக்கத்துக்கு உதாரணம். லூனா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வெப்பநிலை வகையை சேர்ந்தது தான் லூ அப்படின்னு சொல்லுவோம். தாவரங்களில் வேர்களில் இருந்து இலைகள் தண்ணீர் மற்றும் கனிமங்களை கரைத்து உறிஞ்சவும் மற்றும் மேல் நோக்கி அனுப்பவும் டேஸ் இயக்கம் உதவுகிறது. ஸோ வேர்கள்ல இருந்து தண்ணியை உறிஞ்சு, வேர்கள்ல இருந்தாலும் எல்லாமே போகும், எல்லா சத்துக்களும். ஸோ வேர் தான் உறிஞ்சு எல்லா பக்கமும் அப்படியே அனுப்புவோம், அப்படிதானே. அந்த நிகழ்ச்சிக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீராவி போக்கு. உலோக ஆக்சைடு உருவாக நீராவியோடு டேஸ் வினைபுரிகிறது. இரும்பை வந்து உலோக ஆக்சைடு கூட வந்து நம்ம இது பண்ணோம், வினைபுரிய வச்சோம்னா உலோக ஆக்சைடு வந்து உருவாகும். ஓகேவா, சாரி, இரும்பை நீராவியோட வினைபுரிய வைக்கும் போது உலோக ஆக்சைடு வந்து உருவாகும். கீழ்கண்டவற்றில் எதற்கு பரிமாண திசை இல்லை, எதுக்கு வந்து திசை கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்து திசை கிடையாது. சுண்ணாம்பு கரைசல் குளோரினுடன் கலக்கும் போது, ஸோ ப்ளீச்சிங் பவுடர் எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுண்ணாம்பு கரைசலை குளோரின் கூட வினைபுரிய வைக்கும் போது ப்ளீச்சிங் பவுடர் வந்து உருவாகும். கீழுள்ளவற்றில் கார்பனில் உள்ளது எது கார்பனில் உள்ளது எது? ஸோ கார்பன்ல எது இருக்குன்னு கேட்டிருக்காங்க, சூழ் வித்துக்கள். ஓகேவா, புவி தன்வசம் பொருட்களை ஈர்க்கிறது. இது டேஸ் காரணத்தால் ஏற்படுகிறது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பூமியில வந்து புவியீர்ப்பு விசை இருக்கு, அதனாலதான் அது வந்து பொருள் எல்லாத்தையும் அதை நோக்கி இழுத்துக்கிடுது. ஓகேவா, ஸோ புவியீர்ப்பு விசை கம்மியானா என்ன ஆகும் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பூமிக்கு அடியில ரொம்ப பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி போயிடுவோம். புவியீர்ப்பு விசை இல்லைன்னா நம்மளால இப்போ உட்காரக்கூடவே முடியாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பேசிக்கா. புவி வந்து எதனால பொருள் எல்லாத்தையும் இழுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு. அந்த ஈர்ப்பு விசைக்கு பேரு புவியீர்ப்பு விசை இருக்கிறதுனாலதான் அது வந்து பொருட்களை தன்வசம் இழுக்குது. பொருளின் உண்மையான அளவுள்ள பிம்பத்தை பெற ஒரு குவியாடி முன் ஒரு பொருள் எங்கு வைக்கப்பட வேண்டும். ஸோ உண்மையான ஒரு பிம்பம் கிடைக்கணும் அப்படின்னா எங்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2F1ல வைக்கணும். அதிக அளவு கம்பியாக நீட்டக்கூடிய உலோகம். ஸோ அதிக அளவு கம்பியா எதை நீட்டுறதுக்கு எது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம். நேற்று ஒன்று பார்த்தோம், தகடாக நீட்டுறதுக்கு எந்த உலோகம் பயன்படும் அப்படின்ட்டு. ஸோ கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ கம்பியாக நீட்டுறதுக்கு எந்த உலோகம், தங்கம். அது மாதிரி தகடாக நீட்டப்படுறதுக்கு ஒரு உலோகம் பார்த்தோம், அது என்னன்னு கமெண்ட் பண்ணிருங்க. 8 நிமிடங்களில் ஒரு மின்விளக்கு 0.5 ஆம்பியர் மின்சாரத்தை நுகரும் எனில் மின்னோட்டத்தின் மூலம் பாயும் மின்னூட்ட அளவு. சொல்லிட்டேன் நான், மின்னூட்டம் பத்தி நிறைய கொஸ்டின் கேட்பாங்கன்ட்டு. ஸோ மின்னூட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா I = Q/T. ஸோ இதுல இருந்து Q = IT கொண்டு வந்துடலாம். அப்போ Q = எனக்கு மின்னோட்டம் எவ்வளவு 0.5 ஆம்பியர், டைம் வந்து எவ்வளவு 8 நிமிஷம். ஆனால் நான் வந்து எதில் மாற்றணும், செகண்ட்ஸுக்கு மாற்றணும். ஸோ × 60 போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், இந்த 0.2 இந்த 0வும் கட் பண்ணிடலாம். ஸோ 40 × 6ங்கும் போது 240. ஓகேவா, 240 அலகு என்னது, கூலும். 240 கூலும், மின்னூட்டத்தின் அலகு கூலும். புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? பூக்காத தாவரங்களை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோபைட்டா. ஓகேவா, இங்கிலீஷ்ல, தமிழ்ல இதுக்கு ஸ்பெல்லிங் எழுத தெரியல எனக்கு. பெட்ரோபைட்டா, தமிழ்லையும் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, பெட்ரோபைட்டா. பூக்காத தாவரங்கள் வந்து பெட்டிரோபைட்டா. பிரத்யேக மின்சார பல்புகளில் இலைகளுக்காக பயன்படுத்தப்படும் உலோகம். ஸோ வீட்டிலலாம் பல்பு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன இலைகள் வந்து உள்ள இருக்கும். அந்த இலைகளுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் இலைகள். ஓகேவா, வாகனம் கடந்த மொத்த தொலைவை அளவிட உதவும் கருவி. ஸோ வாகனத்தோட ஸ்பீடு அது எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிறது வந்து அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேர் என்னன்னா ஓடோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்து வாகனம் இந்த இதுல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். காரு ஓடுது, ஸோ ஓடோமீட்டர்.
அரிப்படையா உலோகத்திற்கு எடுத்துக்காட்டு. ஸோ எந்த உலோகம் வந்து ஈஸியா அரிப்படையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் எழுதல, பிளாட்டினம். பிளாட்டினம் வந்து ஈஸியா அரிப்படையாது. மற்ற உலோகங்கள் மாதிரி மண்ணுக்குள்ள எப்படிதான் நீங்க புதைச்சு வச்சீங்கன்னாலும் பிளாட்டினம் வந்து அரிக்காது, அரிப்படையாது. ஓகேவா? இங்கிலீஷ்ல வந்து டு நாட் கரட் அப்படின்னு சொல்லுவாங்க. சராசரி ஆற்றல் எது வந்து கரட் ஆகாது? விச் மெட்டல் டு நாட் கரட் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. சராசரி ஆற்றல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த எரிசக்தி நுகரப்பட்டது டிவைடட் பை மொத்த நேரம். இது தெரிஞ்சதுதான். சராசரினாலே ஆற்றல்னா என்னது? ஒரு எரிசக்தி எவ்வளோ உள்வாங்கியிருக்கும், எவ்வளோ நேரத்துக்குள்ள. ஸோ இதுதான் சராசரி ஆற்றலுக்கான ஃபார்முலா. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் சீ வாட்டர். கடல் நீர்ல ஒலியோட வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சவுண்டோட வேகம், ஒலி ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியணும். இந்த ஒலினா சவுண்டு, இன்னொரு ஒலினா லைட்டு. ஓகேவா? ஸோ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் சீ வாட்டர் எவ்வளோ? 1531 மீட்டர் பெர் செகண்ட். ஒரு பொருள் குறிப்பிட்ட உயரத்தில் இருக்கும்போது அதன் நிலையாற்றல் டேஸ் எனப்படும். ஈர்ப்பு விசை நிலையாற்றல்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ராக் ஒரு சீரான வேகத்தோடு ஓடி 50 நொடிகளில் 245 மீட்டரை கிடைக்கிறது எனில் அதன் வேகம். இது பிசிக்ஸ் கொஸ்டினாவும் எடுத்துக்கலாம், மேக்ஸ் கொஸ்டினாவும் எடுத்துக்கலாம். ஸோ என்ன சொல்லிட்டாங்க? டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க 245. ஸோ கடந்து அது எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டு 50 நொடி எடுத்துக்கிடுச்சு. ஸோ 245 டிவைடட் பை 50. 1 5 4 5 20 9 5 45. இங்கே ஒரு 10 இருக்குது. நான் 5ஆல் மட்டும் தான் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 4.9 மீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆண் இனப்பெருக்க பகுதியாக கருதப்படுவது. ஸோ ஆண் இனப்பெருக்க பகுதி எது? விந்து குழாய். பெண் இனப்பெருக்க பகுதி வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டம். டேஸ் அதிர்வெண் மனித இனத்தால் கேட்க முடியாது. ஸோ எந்த அதிர்வெண் வந்து மனித இனத்தால் கேட்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,000 ஹெட்ஸ். ஓகேவா? 22,000 ஹெட்ஸ் தான் மனித இனத்தால் கேட்க முடியாத அதிர்வெண். ஞாபகம் வச்சுக்கோங்க, 22,000 ஹெட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் இன்னைக்குள்ள டாப் 50 கொஸ்டின்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டெய்லி போடக்கூடிய டாப் 50 கொஸ்டின்ஸ் பாருங்க. எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் 17 தான் எக்ஸாம். அதுக்குள்ளே ஒரு 1000 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இது. ஸோ ஃபைனலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் வந்து சயின்ஸுக்கு வந்து நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம்க்கு வந்து 4 பார்ட் இருக்கும், இங்கிலீஷ் மீடியமுக்கு 4 பார்ட்ஸ் இருக்கும். ஸோ எப்படி வாங்குறது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அது மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஒரு 4 பார்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2500+ கொஸ்டின்ஸ் வந்து நியர்லி 3000 கொஸ்டின்ஸ் கிட்ட நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இதை படித்தாலே போதும் ஓரளவுக்கு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டெய்லி போடக்கூடிய இந்த சயின்ஸ் கொஸ்டின் வந்து இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து எதுவுமே படிக்கலைனாலும் பரவாயில்ல, இந்த 1000 கொஸ்டினையாவது ஜஸ்ட் இந்த வீடியோவையாவது பார்த்துட்டு போங்க. எக்ஸாமில் ஓரளவுக்கு சயின்ஸில் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்த கொஸ்டின்ஸ். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, வேறு என்ன சொல்ல, திருப்பியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.